ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திறமையை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதில் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளாலையும் லெவலுக்கு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அது என்ன திறமைன்றதை நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதில் நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும். போட்டுட்டு அதன்படி நம்ம நடக்கணும். ஸோ நம்மளாலையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணிடு. அப்படியே நம்மளால முடியல, திறமை இல்லை எனக்கு, ஏதோ நான் ஒரு ஆவரேஜான லைஃப் வாழ்ந்தாலே போதும், எனக்கு அந்த ஒரு ஆவரேஜான லைஃப் கிடைச்சாலே போதும், அதுக்கு உண்டானதே என்னால் பண்ண முடியலையே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு தான் இந்த 5 விஷயம் நான் சொல்கிறத அதை நம்மளோட பழக்கமாக்கிக்கிட்டோம்னா நம்ம ஒரு நல்ல ஒரு இதை நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு திங் என்ன நம்ம கடைப்பிடிக்கணும்னா பீயிங் ஆன் டைம். அதாவது அந்த டைமை நம்ம கீப் அப் பண்ணணும். எப்படின்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகிற அந்த ஒரு 8:35 போகணுன்னா நம்ம அந்த இடத்துல 8:30க்கெலாம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராகவே இருக்கிறதுனால தப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கணும். அந்த டைம் நம்ம கீப் அப் பண்ணணும். அது பண்ணாமல் 8:30க்கு போகிற டைம் பார்த்தீங்கன்னா 8:40க்கு போகிற ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போகிறது, ஒரு 20 நிமிஷம் லேட்டாக போகிறது, இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு சராசரி வாழ்க்கைக்கும் கீழே தான் நம்ம இருக்க முடியும். ஸோ நம்ம அந்த டைம் கரெக்டாக நம்ம கீப் அப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. நான் பிஸ்னஸ் மேன்கிட்ட நான் கால் பண்ணும் போது அவர் எப்போவுமே அவரோட கால் பிஸியாகவே தான் இருக்கும். ஸோ அவர் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். அவரை கால் அட்டன் பண்ணிவிட்டு அவர் ஏதாவது ஒர்க்கில் இருந்தால் கூட அவர் சொல்லுவார், நான் ஒரு 11:40க்கு பண்ணுறேன்னு சொல்லுவார், இல்லைன்னா 11:30 அப்படின்னு சொல்லுவார். அவர் சொன்ன அந்த டைமுக்கு கரெக்டாக கால் பண்ணுவார். 11:40னா 11:40க்கு பண்ணுவார், 11:20னா 11:20க்கு கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணுவார். அந்த டைமுக்கு கரெக்டாக கால் வரும். ஸோ இதுதான் டைம் கீப் பண்ணணும். அதனால தான் அவர் மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கார் பிஸ்னஸில் அப்படின்னு நான் பார்த்து வியந்திருக்கேன். அந்த மாதிரியா டைம் கீப் அப் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நம்மளும் அந்த டைமை கரெக்டாக நம்ம கீப் அப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு நல்ல ஒரு வெற்றியாளர், ஒரு சக்ஸஸ் பர்சனாக மாறணும்னா நம்ம டைம் கீப் அப் பண்ணணும். செகண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது என்ன சொல்ற, டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா. அதாவது கொஞ்சம் அதிகமாக போடணும் ஒரு எஃபர்ட்டை. நம்ம ஒரு வேலை செஞ்சால் கூட அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்ம செய்யணும். அட்லீஸ்ட் அதாவது நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நடைப்பயிற்சியை செய்கிறோம், அது ஒரு 1/2 hour வச்சு செஞ்சோம்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா, இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ அது மாதிரி டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம ஒவ்வொரு விஷயத்த பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பண்ணோன்னா நம்ம அதில் ஒரு கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குத்துச்சண்டை வீரர் முகமது அலி இருக்கிறார்ல, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி செட்டில் இது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி. அவர் சொல்லியிருக்காரு, நான் ஒவ்வொரு வாட்டியும் புஷ்அப் எடுக்கும் போதும் இது பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா அதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெயின் வந்துடும். பெயின் வந்ததுக்கு அப்புறமும் நான் கொஞ்சம் ஒரு 15 டைம்ஸ் நான் கவுண்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக நான் புஷ்அப் எடுப்பேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 டைம்ஸ் இல்லை 10 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக நான் பஞ்சு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எக்ஸ்ட்ராவாக போட்ட அந்த எஃபர்ட்ஸ்னால தான் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டோம்னா நம்மளாலேயும் முன்னேறி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் நம்ம ஒரு ஸ்கிப் பண்ணால் கூட ஒரு 5-10 மினிட்ஸ் ஸ்கிப்பிங் பண்ணுறோமா, அதில் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3வது என்ன சொல்கிறாங்கன்னா, குட் பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், ஒரு செலிபிரிட்டியோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குமோ நம்ம அப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராமுக்கு போகும்போதோ இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போதோ பார்த்துருப்போம், நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம கவனிச்சோம்னா அவங்க எப்படி கம்பீரமாக உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நம்மளுக்கு பார்த்தா தெரியும். ஃபுல்லாக சுற்றி அவங்கள சுற்றி நிறைய கேமராக்கள் போயிட்டே இருக்கும், எடுத்துகிட்டே இருப்பாங்க, வீடியோக்கள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி ஒரு கம்பீரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜோட நம்மளும் இருக்கணும்னு சொல்லிட்டு
சொல்றாங்க. ஒர்க் பண்ற ஆபீஸ்லயே பார்த்தோம்னா கூட அங்க இருக்கிற முதலாளி வந்து, அதாவது பாஸ் வந்து எப்படி இருக்காரு, எந்த பாடி லாங்குவேஜ் அவர் வந்து இது பண்றாருன்னு நீங்க கவனிச்சா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குட் பாடி லாங்குவேஜ்ல நம்ம வந்து நம்மள நாமளே வந்து ஷோ பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து அதாவது ஒரு கூன் விழுந்த மாதிரியோ இல்ல ஒரு மாதிரி ஒரு மாதிரி நம்மள நாமளே வந்து தாழ்வா நினைச்சோம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடி லாங்குவேஜை நம்ம மாற்றணும்னு சொல்றாங்க. நம்ம வெற்றி பெறதுக்கு 3வது திங் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம பாடி லாங்குவேஜ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து குட் பாடி லாங்குவேஜ் வந்து இருக்கணும்னா வந்து எக்ஸசைஸும் பண்ணணும். நம்ம எவ்வளவுதான் இதுவா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து ஒரு பாடி லாங்குவேஜை நான் நல்லா காட்டி பண்றேன், அப்புறம் எனக்கு சோர்வாயிடுது, அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஒண்ணுமே வந்து என்னால பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லி நினைக்கிறது சோர்ந்து போய் நம்ம உட்காந்துரும். ஸோ அந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும், புஷ்அப் எடுக்கணும். எக்ஸசைஸ் பண்ண நம்மளோட பாடி லாங்குவேஜ் தன்னாலேயே நம்மளை வந்து மாறும். நம்ம ஒரு கெட்டா இருக்கிற மாதிரி நம்ம வந்து காமிக்க முடியும் நம்மளோட பாடி லாங்குவேஜ். ஸோ வந்து நம்மளும் வந்து இந்த அல்லி அர்ஜுன் மாதிரி இந்த படத்துல புஷ்பா படத்துல வர மாதிரி நம்மளும் வந்து ஒரு கெத்து காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அதுதான் சொல்றாங்க. 4வது என்ன சொல்றாங்கன்னா பாசிட்டிவா ஆட்டிடியூட் சொல்றாங்க. பாசிட்டிவா எப்படியா இதுக்கு நம்ம மைண்ட் செட்டை வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவோட வந்து வச்சுக்கிறணும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணணும், பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடயே நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு சோர்ந்து போயிடாம நம்மளோட இதை வந்து நம்மளோட மூளையை வந்து எப்பவுமே ஒரு வந்து பாசிட்டிவிட்டியோட நம்ம வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் நினைப்பாங்களா நம்ம வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பாசிட்டிவ், அதாவது ஒரு பயத்தோடயே நிறைய பேர் இருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து ஒரு பய உணர்வோடைய அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட வந்து கிரியேட் பண்ணணும்னா நம்ம மைண்டை வந்து பாசிட்டிவிட்டியா வச்சுக்கிறணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி நம்மளும் வந்து கடைப்பிடிச்சு ஒரு பாசிட்டிவிட்டியா நம்ம வந்து இருக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வரணுங்கிறதுக்காக வந்து டெய்லி வந்து அவர் வந்து இன்னைக்கு நான் வந்து பேட்மிண்டன் போனா கூட அவர் இந்த மாதிரி நான் அடிப்பேன், இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இதுல ஜெயிச்சுட்டேன், நான் நல்லா செய்வேன்னு அந்த பாசிட்டிவிட்டியோட போய் பண்ணுவாரா, அதுவும் அதே மாதிரியே நடக்குமா. ஸோ வந்து அன்னைக்கு ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போறேன், நீ டிராபிக்ல மாட்டாம நான் நல்லா இதுவா போக போறேன் அப்படி சொல்லிட்டு யோசிப்பாராம். அதே மாதிரியே அவர் வந்து ஒரு டிராபிக்ல இருந்து அவர் வந்து இது பண்ணி நல்லா போயிடுவாராம். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் அவர் வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து இன்னைக்கு நான் ஃபேமிலியோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன், நல்லா ஜாலியா இருப்பேன்னு சொல்லிட்டு யோசிப்பாராம். ஸோ அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டி அப்படியே அன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று நல்லா இல்லை, நெகட்டிவா இருக்கு, நல்லா இல்லைன்னா நைட்டுக்கு வந்து அவர் வந்து அது எல்லாமே நல்லாவே நடந்தது மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டு அதை செயல்படுத்துவாராம். அப்போ வந்து அவருக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து அவருக்கு கிரியேட் ஆகுமா. ஒரு ஆட்டிடியூட் எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட வச்சுப்பாராம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணணும் நண்பர்களே. லாஸ்டா வந்து என்ன சொன்னாங்கன்னா லிசனிங் ஸ்கில்னு சொல்றாங்க. லிசனிங்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் நல்லா வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும் நண்பர்களே. அதான் வந்து நம்ம வந்து லிசனிங் ஸ்கில். அந்த லிசனிங் ஸ்கில்லை வந்து நம்ம வளர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டே நம்மகிட்ட வந்து ஒரு கிரிக்கெட்டை பத்தியோ ஏதோ ஒரு விஷயத்தை பத்தியோ நம்ம சொல்ல வருவாருன்னா நம்ம அதை கூட கேட்காம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃபுல்லா கடன்னு சொல்லிட்டு இருப்போம். அது வந்து அது அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட கண்ணோட்டம் என்ன இருக்குன்றதே நம்ம கேட்க மாட்டோம். இது ஒரு தவறான விஷயம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மள்ட்ட வந்து அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு படத்தையே ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு அந்த படத்தை வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, அதை பத்தி நம்மகிட்ட பேசும்போது நம்ம வந்து அது கேட்கிறோம். அதை வந்து கேட்காமலே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுக்கு நம்ம பார்த்த விஷயத்த வந்து நம்ம கடன்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளோட விஷயத்த தான் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தப்புங்கெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க நம்மள்ட்ட ஒரு விஷயத்த வந்து பேச வராங்களா, அதை வந்து நம்ம உத்து கவனிக்கணும். உத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதை கவனிச்சுட்டு அதை கண்ணோட்டத்தை பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளோட விஷயத்த வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நம்ம லைஃப்ல வந்து போனோம்னாக்கா நம்மளும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 5 விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணி
நம்ம வந்து நடப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து என்னென்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து பீயிங் ஆன் டைம், அப்புறம் டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா, அப்புறம் குட் பாடி லாங்குவேஜ், அப்புறம் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அப்புறம் வந்து லிசனிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நடந்து நம்மளும் வாழ்க்கையில வந்து பல வெற்றிகளை காணலாம் நண்பர்களே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னொரு விஷயத்தோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.